அப்பா என்ன வேலை, அடுத்த 2 மாசம் வெளில போயிடாத. ஹே இது இது என்ன நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகா இருக்க போறீ. அடியே ராஜி, எம்மா அழகே இந்த ஸ்கார்ஃப்ல மறைச்சு வச்சிருக்கேடி. திருஷ்டி எடுக்கணும் முதல்ல. சரி அது இருக்கட்டும், நீ கிண்டரிக் போனியே இது ஊத்திக்கிச்சா? அடுத்து என்ன பண்ண போறீங்க மேடம்? அதான் எத்தனை இன்டர்வியூ போயும் ஒன்னும் தெரியல. அப்போ உனக்கு பிடிச்சது ஏதாச்சும் பண்ணேன்டி. அது நீ நல்லா பாடுவே, ஸ்கூல்ல கூட பயங்கரமா கவிதை எழுதுவே. அதுலயும் ஒண்ணு நம்பிக்கையே உனக்கு 1000 கோடி வணக்கங்கள். புறாவின் கால்கள் அறுபட்டாலும் தன் ரெக்கையை கொண்டு பறக்க முயற்சிப்பது போல் நாம் வீழ்வதை நினைத்து நினைத்து ஒரு நாள் வெல்வோம். சூப்பர் லிரிக்ஸ் ஸ்ட்ராஜி கேட்கவே எவ்வளவு நல்லா இருக்குல்ல. அதை விட்டுட்டு இவங்க சொன்னாங்க அவங்க பேசினாங்கன்னு உன்னை நீயே டிப்ரெஸ் பண்ணிக்கிற பாரு. டிப்ரெஷன்ல கொஞ்சம் அலை கம்மியாயிடுச்சு. இத பாரு ராஜி, யாரோ ஒருத்தர் கதையில ஹீரோயினா வாழ்றதுக்கு என் கதையில நான் ஹீரோ. என் லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி செம்மையா ஹாப்பியா வாழ போறேன். எம்மா அழகே இந்த ஸ்கார்ஃப்லயே மறைச்சு வச்சிருக்கேன்.